ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசிடி கேஜெட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விண்டோஸ் ஆக்டிவேட் இல்லை அப்படின்னாக்கா எப்படி விண்டோஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒன்றும் நம்ம பை பண்ணதில்லை. இந்த வீடியோவில் நம்ம கீ வந்து பை பண்ண போகிறதில்ல, பை பண்ணாமல் ஃப்ரீயாக அப்படியே ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? பை பண்ணி பண்ணலாம், ஆனால் என்ன ரிஸ்க், அது ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணிடலாம். உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நம்புங்க, 100% நம்புங்க, பிலீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ போகலாம். இதுதான் என்னோடய டெஸ்க்டாப்பு. இப்போ பாருங்கள், இதுதான் நான் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், விண்டோஸ் இஸ்ன்ட் ஆக்டிவேட்டட் நம்மளுக்கு வருது பாருங்கள். இது என்ன எரர்னு ஃபுல்லாக போய் ஃபுல்லாக செக்கப் பண்ணலாம். அதுக்குள்ளே இப்படியே சிஸ்டம்க்கு போயிட்டுங்க. சிஸ்டம் செக் பண்ணிக்கோங்க. சிஸ்டமில் போயிட்டு இங்கே ஆக்டிவேஷன் வரும். இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விண்டோஸ் ரிப்போர்ட்டட் தட் த ஹார்ட்வேர் ஆஃப் யுவர் டிவைஸ் ஹஸ் சேஞ்ச் எரர் கோட். நான் வந்து ஹார்ட்வேர் வந்து இல்லை, இது வந்து விண்டோஸ் 10 ப்ரோ தான் ப்ரீவியஸாக இருந்துச்சு. இப்போ விண்டோஸ் 11 எஜுகேஷனாக மாற்றிட்டேன். ஸோ அதனால் அது ப்ராடக்ட் கீ இல்லை. ஸோ ஐஎஸ்ஓ மாற்றினதுனால கான்ஃப்ளிக்ட் ஆனதுனால இது வந்து இந்த மாதிரி காமிக்குது. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ப்ராடக்ட் கீ வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொடுத்தேன். ப்ராடக்ட் கீ இல்லை ப்ராடக்ட் கீ என்ட்ரி கொடுத்து மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நிறையா டைம் எடுக்குங்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்ரீயாக இது பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, விண்டோஸ் பவர் ஷெல்லை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக எடுத்துக்கோங்க. விண்டோஸ் பவர் ஷெல்லை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம பண்ணணும். சாரி, நான் நார்மல் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிட்டேன். இது நீங்கள் எந்த பவர் ஷெல் ஓப்பன் பண்ணால் பவர் ஷெல்லை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக பண்ணுங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி தான் வரும். இங்கே ஒரு கோடு எழுதணும். அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த கோடை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன், லேண்ட்ஸ்கேப் மூலியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோடை தான் நம்ம ரன் பண்ணணும் விண்டோஸ். ஓகேவா? இந்த கோடை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஸ்பேஸ் வராமல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதை ரன் பண்ணணும் இப்போ நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ Ctrl+C நான் கொடுத்தாச்சு. இப்போது பவர் ஷெல்லில் இதை அப்படியே காப்பி பண்ணிடணும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிடணும், Ctrl+V. ஓகேவா? இப்போது இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது நார்மல் தான். ஓகேவா? வெயிட் பண்ணி ஆகணும். irm/https/getactivated.win.ix இதுதான் கோடு தான் நீங்கள் ரன் பண்ணணும். மாற்றி வேறு ஏதோ ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வராது. ஓகேவா? இது நான் இதானதுனால நான் திரும்ப கமெண்ட் ப்ராம்ப்டை பவர் ஷெல்லை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். விண்டோஸ் பவர் ஷெல்லை திரும்ப ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுங்க. ஓகே, இப்போது இங்கே நம்ம காப்பி பண்ண கோடு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கோடு கரெக்டாக இப்போது எழுதிட்டோம், கரெக்டாக போட்டாச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னே இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் எஸ்ஸுன்னு கொடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த கமாண்டெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த அப்புறம் வந்து கணக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இதுலேயே பாருங்கள் விண்டோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் HWIDன்னு இருக்குது பாருங்கள். விண்டோஸ் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போது இது வந்து நம்ம வந்து கீபோர்டில் மவுஸில் இதை கிளிக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து கீபோர்டில் மேனுவலாக 1 டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் HWD விண்டோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்மளுக்கு இன்ஸ்டலைசிங் அப்படின்னு வந்துச்சு. கேமரா ஒரு மாதிரி கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் இன்ஸ்டலைசிங் இது ரேண்டமாக ப்ராடக்ட் கீக்கு எடுக்கும். ஆன்லைன்லேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் கீ அது எடுக்கும். இந்த மாதிரி ட்ரிக் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நான் நம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதெல்லாம் பேசிக் இன்ஃபோலாம் எடுக்கும். ஓஎஸ் இன்ஃபோ விண்டோஸ் 11 எஜுகேஷன் நம்மளது அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுவும் கனெக்டில் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதிலேருந்து கரெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ப்ராடக்ட் கீ கேட்டேன். ஏன்னா எந்த இதுன்னு பார்த்தா தானே அதுக்கு தகுந்த கீ போட்டால் தானே நம்மளால் ஒர்க் ஆக முடியும். ஸோ அதனால் அது இந்த மாதிரி எடுக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்தாச்சு. இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸாக தான், பொறுமையாக வெயிட் பண்ணணும். எதுவும் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ராடக்ட் கீ வந்து இன்ஸ்டால் ஆகுது. இதுதான் நம்ம ப்ராடக்ட் கீ. இது எங்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த லைசன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது நம்மளுக்கு ஆன்லைனில் நாம் வந்து எடுக்கிறதா டைப் பண்ணால் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த கோடு வந்து என்னென்னா டேரெக்டாகவே அந்த ஜெனரிக் கீ வந்து கண்டுபிடிச்சி டேரெக்டாகவே ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுவேன் இது. ஸோ அதனால தான் இது ஒரு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த வீடியோ. இதுதான் நம்மளோட கீ. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள் விண்டோஸ் எஜுகேஷன் இஸ் பர்மனெண்ட்லி ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ்ன்னு வருது. ஓகேவா? இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா, இது நான் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த ஒரு காப்பியை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஆக்டிவேஷன் தேவைன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். என்னங்க ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இங்கே என்ன டைப் பண்ணிங்கன்னா எக்ஸிட். ஓகே, இப்போ வந்தாச்சு. ஓகேவா? சேம் அதே தான். இப்போது இங்கே என்ன கட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எக்ஸிட் ஆஸ் யூஸ்வல் அப்படி தான். ஓகே, இப்போ 0 கொடுத்து மெயின் மெனுவுக்கு போயிடுங்க. போயிட்டு 0 திரும்ப ஃபிக் பண்ணால் எக்ஸிட் ஆகிடும். இதுவும் அப்படியே இதுவும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ செட்டிங்ஸ் போகிறோம். ஓகே, இப்போ சேம் அப்படியே தான் போகிறோம். ஆக்டிவேஷன் போகிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நம்மளும் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நான் பண்ணி கொடுத்த மெத்தட்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை ஆன்லைனில். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.